அன்பார்ந்த ஜனதர்மை யூடியூப் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய பதிவும் ஒரு முக்கியமானது தான். அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா புதன் ஜாதகத்தில் புதன் நின்ற இடத்தோடைய உண்மை என்ன? ஜாதகத்தில் புதன் நின்ற இடத்தோடைய உண்மை என்ன அப்படின்னா, ஜாதகத்தில் புதன் நம்ம ஜாதகத்தில் எங்கன நிற்கிறாரோ அந்த இடத்தில் நமக்கு ஒரு ஏமாற்றுறது. அதை நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். 10ஆம் இடத்தில் புதன் இருந்தால், எந்த இடத்துல லக்கணத்தில் இருந்தால் புதன் இருந்தால் அவர் ஏமாற்றப்படுவார். 2ஆம் இடத்தில் புதன் இருந்தால் அவர் பண விஷயமாக ஏமாற்றப்படுவார். 3ஆம் இடத்தில் புதன் இருந்தால் சகோதர சகோதரிகளால் ஏமாற்றப்படுவார். 4ஆம் இடத்தில் புதன் இருந்தால் தாயால் ஏமாற்றப்படுவார். 5ஆம் இடத்தில் புதன் இருந்தால் பிள்ளைகளால் ஏமாற்றப்படுவோம். 6ஆம் இடத்தில் புதன் இருந்தால் எதிரிகளால் ஏமாற்றப்படுவோம். 7ஆம் இடத்தில் புதன் இருந்தால் மனைவியால் ஏமாற்றப்படுவோம். 8ஆம் இடத்தில் புதன் இருந்தால் என்ன சொல்கிறான்னா அங்கே என்ன சொல்கிறான்னா நாம் எதிர்பார்த்த சில விஷயங்கள், ரகசியமான விஷயங்களில் ஏமாறுவோம். அது என்ன சொல்கிறான்னா இல்லை, அது என்ன சொல்கிறான்னா 8ஆம் பாவம் என்பது மறைவு ஸ்தானம். அந்த மறைவு ஸ்தானத்தில் என்ன சொல்ல நமக்கு ஒரு ஏமாற்றம். 9ஆம் இடத்தில் புதன் இருந்தால் தகப்பனால் ஏமாற்றப்படுவோம். 10ஆம் இடத்தில் புதன் இருந்தால் தொழிலால் ஏமாற்றப்படுவோம். 11ஆம் இடத்தில் புதன் இருந்தால் மூத்த சகோதரர்களாலோ அன்றைய காரியம் நடந்துடும் போவோம். 11ஆம் இடம் வெற்றி. அந்த வெற்றியில் என்ன ஒரு தோல்வி வந்துடும். 12ஆம் இடத்துல போனோம்னா அயனசயன போகஸ்தானத்தில் என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு மைனஸ் கண்டிப்பாக இருக்கும். இதெல்லாம் உண்மை. அப்போ இதெல்லாம் உண்மை அப்படின்னு சொல்லி வரும்போது என்ன சொல்கிறாங்கன்னா நீங்கள் புதன் இருக்கின்ற இடத்தை எப்பயுமே என்ன சொல்கிறான்னா நீங்கள் ஏமாற போகிறோன்னு தெரியும், ஏமாந்துருவோம் அப்படின்னு சொல்லி. இப்போ புதன் இருக்கின்ற இடம் வாக்குஸ்தானமாக இருந்ததுன்னு வைங்க. 2ஆம் ஒரு ஆளுக்கு ஒரு வாக்கு கொடுப்பான். ஐயா நாளைக்கு வாங்கிக்கோங்க ஐயா, நாளைக்கு முடிச்சு கொடுத்துறேன் ஐயா, நாளைக்கு பணம் வாங்கிக்கோங்க ஐயா அப்படின்னா நீங்கள் அதில் என்ன சொல்கிறாங்கன்னா சக்ஸஸ் பண்ண முடியாது. புதன் இருக்கின்ற இடத்தில் ஏதாவது ஒரு வாக்கை கொடுத்து விடாரு. 7ஆம் இடத்துல புதன் இருக்கு, கொண்டாடிக்கு சேலை எடுத்தாருன்னு சொல்லிடுவோம். இல்லை எனக்கு சாயந்தரம் 7 மணிக்கு சினிமாவுக்கு போகிறதுக்கு ரெடியாரு, நான் வந்துடுவேன் அப்படின்னு சொல்லுவோம். அன்னைக்கு போக முடியாது. அங்கே அவருக்கு என்ன என்ன சொன்னான்னா, அவர் காலபுருஷனுடைய 6ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆதிபத்தியத்தில் இருக்கின்ற காரணத்தினால், காலபுருஷனுடைய 6ஆம் இடம், அந்த 6ஆம் இடம் என்பது என்ன சொல்கிறான்னா உபஜயஸ்தானம் தான். உபஜயஸ்தானம் இல்லைன்னு சொல்லலை. புதன் என்று சொல்லக்கூடிய கிரகம் உங்களுக்கு கல்விக்கு மட்டும்தான் அவர் என்ன சொல்கிறாங்க 100% சப்போர்ட் பண்ணுவார். கல்விக்கு மட்டும்தான். இளமையில் புதன் திசை அவர் சரியான இடத்துல உட்கார்ந்துருந்தார்னு வைங்க, கல்வியில் என்ன சொல்கிறோம் கோலோச்சக்கூடிய அளவுக்கு போய்விடலாம். அது அவர் செய்வார். ஏன்னா அவருக்கு அதுதான் தெரியும். ஏன்னா அவர் என்ன சொன்னால் புதன் என்று சொல்லக்கூடியவர் ஒரு பெரிய அறிவாளி. ஆனால் ரொம்ப பெரிய அறிவாளி, சின்ன அறிவாளி கிடையாது, ரொம்ப பெரிய அறிவாளி. அப்போ அந்த ரொம்ப பெரிய அறிவாளி என்ன சொல்கிறான்னா சில நேரங்களில் என்ன பைத்தியம் பிடிச்சு போகிற மாதிரி ஆயிடும். ஆமாம், தேடி 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 அவர் என்ன புதன் என்று சொன்னால் என்ன சொல்கிறான்னா காணல் நீர். அந்த காணல் நீர் என்ன சொல்கிறான்னா தண்ணீராக தெரியும். அந்த தண்ணீராக தெரிஞ்சு ஓடி ஓடி என்ன நடக்கும் அப்படின்னா என்ன சொல்கிறான்னா ஏமாற்றம் இருக்கும். அதனால் என்ன சொல்கிறாங்க, இந்த பேங்க்லலாம் கடன் வாங்க போனீங்கன்னா நாளைக்கு வாங்க சார், ஏன்னா புதன் என்பது கடன், நாலுன்னு வாங்க சார். அதற்கடுத்து என்ன சொல்கிறான்னா இன்றைக்கி வாங்க சார். வக்கீல்கிட்ட போய் கோர்ட்டுக்கு போய் செயல்படுவது அனைத்துமே என்ன சொல்கிறான்னா புதன் தான். கோர்ட்டுக்கு போகிறது பூரா என்ன சொல்கிறான்னா அனைத்துமே புதன் தான். அப்போ இந்த புதன் என்று சொல்லக்கூடியவன் என்ன சொல்கிறான்னா வாய்தா வாங்கக்கூடியவன். புதன் என்று சொன்னாலே வாய்தா, ரொம்ப ஈஸியாக வாய்தா வாங்கிடலாம். புதன் என்று சொல்லக்கூடியவன் என்ன சொன்னான்னா கோர்ட்டில் போய் என்ன சொல்கிறான்னா டைவர்ஸுக்கு அப்ளை பண்ண சொல்கிறவன் யாருன்னா புதன். புதன் அப்ளை பண்ண டைவர்ஸுக்கு அப்ளை பண்ண சொல்கிறான். அப்போ புதன் திசை ஓடும்போது அவன் நமக்கு சங்கடப்படுத்தாமல் இருக்கணும். ஏதாவது படிச்சுட்டே இருங்க, ஏதாவது படிக்கணும், ஏதாவது எழுதணும், ஏதாவது ஒன்று தேடி தேடி புஸ்தகத்தை தேடி தேடிக்கும்போது அந்த ஆள் உங்களை நிம்மதியாக இருக்க விடுவான். அப்போ இல்லை புதன் திசை ஓடும்போது நான் என்ன சொன்னேன் நல்லா தூங்குவேன் அப்படின்னு நான் என்ன சொன்னேன்னா, நீங்கள் தூங்குவீர்கள், உங்களுடைய உடைமை ஏதோ ஒரு விதத்தில் பறிக்கப்படும். அது கௌரவமாக இருக்கலாம் அல்லது பொருளாதாரமாக இருக்கலாம். இந்த ரெண்டில் ஒன்று அவர் கண்டிப்பாக செய்வார்.
அப்போ புதன் திசையை வந்து நாம் கைக்குள்ளே கொண்டு வரணும்னா நாம் காலையில் எந்திரிச்சவனுக்கு ஒருத்தனுக்கு புதன் திசை ஓடுதுன்னு வைங்களேன், காலையில் எந்திரிச்சவன் என்ன சொல்கிறான்னா வந்து ஒரு 10 நிமிஷம்னாலும் என்ன சொல்கிறான்னா வந்து நேராக உங்கள் பேர் வந்து நேமராஜல் படி கரெக்ஷன் பண்ணியிருக்கீங்களா எழுதுங்க. அதுக்கடுத்து ஸ்ரீராமஜெயம் எழுதுங்க, ஒரு 18 தடவை 9 தடவை எழுதுங்க. அதுக்கடுத்து என்ன சொன்னான்னா என்ன மந்திரமானாலும் என்ன கொஞ்சம் எழுதுங்க. அந்த ஒரு பக்க பேப்பர் வந்து நிறைஞ்சிடணும். அப்போ அவர் என்ன சொல்கிறான்னா நம்மளுடைய வேலையை இவன் செஞ்சிட்டான், நம்மளுடைய வேலையை செஞ்சதுனால என்ன செய்வோம், இவனை வந்து என்ன ஏமாற்றாமல் கொஞ்சம் வந்து என்ன உஷாராக இருக்க வைப்போம் அப்படின்னு கொஞ்சம் விடுவார். அதே சமயத்தில் வந்து என்ன சொல்கிறான்னா வந்து புதன் என்று சொல்லக்கூடியவன் வந்து என்ன சொல்கிறான்னா மந்திரம் சார்ந்த விஷயத்தில் வந்து என்ன சொல்கிறான்னா வந்து மந்திரத்தை வந்து புதனுக்கு வந்து மந்திரம் என்று சொன்னால் பிடிக்கும். அந்த மந்திரத்தை வந்து என்ன சொல்கிறான்னா வந்து நாம் சொல்ல 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 என்ன சொல்கிறான்னா வந்து கண்டிப்பாக புதன் வந்து நம்மளை வந்து காப்பாற்றி விடக்கூடிய ஒரு சக்தியாக கண்டிப்பாக இருக்கும். மந்திரங்களை புதனுக்கு ரொம்ப பிடிக்கும். அப்போ அந்த மந்திரங்களை வந்து என்ன சொல்கிறான்னா வந்து நாம் சொல்லி வர 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 என்ன சொல்கிறான்னா வந்து நமக்கு வந்து என்ன சொல்கிறான்னா புதனால் ஏற்படக்கூடிய இழிவு அப்படின்னு, புதன் என்று இருக்கிற இடம் ஏமாற்றப் போகிறது. இது லாஜிக். இந்த லாஜிக்கை வந்து என்ன சொல்கிறான்னா வந்து நீங்கள் புரியாமல் புதன் இருக்கின்ற இடத்தில் வந்து என்ன சொல்கிறான்னா வந்து நீங்கள் ஏதாவது என்ன சொல்கிறான்னா வந்து ஒரு பொருள்காரகத்தை வந்து வாங்கினீங்கன்னு வைங்க, புதன் இருக்கின்ற இடத்துல உங்களுக்கு ஒரு பொருள்காரகம் வந்துட்டுருக்கு அப்படின்னா அதற்கு ஈக்குவலான ஒரு உயிர்காரகத்தை நீங்கள் கொடுக்க வேண்டியது வரும். இல்லைன்னா என்ன செய்யணும், தாய் மாமனை கொன்று விடும். எனக்கெல்லாம் புதன் திசை ஆரம்பித்தவுடன் நன்றாக இருந்த மாமனார் வந்து என்ன சொல்கிறான்னா இறந்து போயிட்டார். எனக்கு திசை வேறு வழி அதுக்காக நான் என்ன செய்யலை. புதன் திசை ஓடுகிறது. அப்போ புதன் திசை ஓடும்போது என்ன சொன்னா ஓரளவு இன்னும் ஒரு 10 வருடத்திற்கு இருப்பார், நன்றாக இருக்கிறார், உடலில் பிணிவீடுகள் இல்லாமல் நல்லா இருக்கிறார் அப்படின்னு சொல்லக்கூடிய பொண்ணு கொடுத்த மாமனார் இறந்து போயிட்டார். ஒரு 2-3 வருஷம் ஆச்சு. திசை ஆரம்பித்து 4 வருஷம் ஆச்சு, அவ்வளோதான். இப்போ புதன் திசை புதன் புத்தி முடிஞ்சு கேது புத்தி முடிஞ்சு சுக்கிர புத்தி ஓடிட்டுருக்கு. அப்போ இறந்துட்டார். அப்போ அந்த காரகத்தை என்ன செய்யும், கொண்டு போடும். ஒரு நமக்கு மாமன் உறவு முறையில் யார் இருக்கிறார்களோ அவர்களை காலி பண்ணும். இது 100% உண்மை. அப்போ வந்து என்ன சொல்கிறான்னா வந்து ஒன்றும் பண்ண முடியாது. அப்போ பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி வரும்போது அந்த புதன் தசை வந்து என்ன சொல்ல இந்த மாதிரியெல்லாம் பண்ணும். அதனால் நீங்கள் என்ன செய்யணும்னா வந்து இதிலேருந்து தப்பிப்பதற்கு என்ன வழி, அப்படின்னா மாமிசம் சாப்பிடணும். அசைவ உணவுகளை வந்து புதன் தசை ஓடும்போது சாப்பிடக்கூடாது. ஏன்னா 100% புதனை கண்ட்ரோல் பண்ணிடலாம், உங்கள் கட்டுக்குள்ளே கொண்டு வந்துடலாம். அப்போ நீங்கள் என்ன சொன்னான்னா 100% அந்த மாதிரி கொண்டு வந்துடலாம். அப்போ என்ன சொல்கிறான்னா புதன் திசை ஓடும்போது அசைவ உணவுகளை 100% நிறுத்திடுங்க. என்ன காரணம்னா 17 வருஷம் அவன் என்ன செய்வான்னா பொதுவாக வந்து என்ன சொல்கிறான்னா வந்து புதன் வந்து காலபுருஷனுக்கு 6 குடையவன். அவன் போய் 12ஆம் இடத்துல போய் நீசமாகறான். நல்லா யோசனை பண்ணிக்கிறேன். 12ஆம் இடத்துல போய் காலபுருஷனுக்கு 12ஆம் இடத்துல போய் நீசமாகறான். ஆஸ்பத்திரியில் போய் படுக்க வச்சிருவான், இல்லை கொண்டு விடுவான். யாருக்கு புதன் திசை ஓடுனாலும் மாமிசம் சாப்பிடாதீங்க. திருப்பதி ஏழுமலையான போய் வழிபாடு பண்ணுங்க. வருஷத்தில் ஒரு தடவை போங்க, நல்லா மொட்டை போடுங்க, வாங்க. ஒன்றும் செய்யாது, 100% ஒன்றும் செய்யாது. அதற்கடுத்து என்ன சொன்னா உணவில் வந்து என்ன சொன்னால் பாசிப்பருப்பை வந்து நல்லா டெய்லி ஒரு தடவை வந்து சேர்த்துக்கிடு. கொஞ்சமாக சேர்த்தாலுமே அவர் வந்து ஒன்றும் செய்ய மாட்டார். 2வது புதன் என்று சொன்னால் என்ன சொன்னால் கொய்யாப்பழம் தானம் பண்ணுவதும் கொய்யாப்பழம் சாப்பிடுவதும் நன்மையை தரும். கொய்யா செடிக்கு வந்து என்ன சொன்னால் தண்ணீர் ஊற்றுவதும் உங்கள் தோட்டத்துலையோ அல்லது கொய்யாப்பழம் யாருக்கும் நீங்கள் வாங்கினீங்கன்னா ஒன்றும் வேண்டாம், நீங்கள் என்னமே செய்ய வேண்டாம். பிள்ளையார் கோயிலில் போய் என்ன சொன்னால் ஒரு கொய்யாப்பழத்தை டெய்லி வச்சுருப்பாங்க. புதன் தசை வந்து உங்களை பாதிக்காது. ஏன்னா புதன் தசை என்பது நம்மளை வந்து அழிவுக்கு கொண்டு போகும். எப்போ
இளமையில் வந்து ஒரு 15லிருந்து 30 வயசு 35 வயசுக்குள்ளே வந்தால் ஒன்றுமே இல்லை. ஏன்னா அப்போ வந்து கல்வி, போக்குவரத்து அந்த மாதிரி இதில் தான் இருப்போம். உத்தியோகம் தேடுவது வதில் இருப்போம். அப்போ அது ஒன்றும் செய்யாது. 45 வயசுக்கு மேலே வருகின்ற புதன் திசை கண்டிப்பாக நட்பை கொடுத்து கெடுக்கும். பெண் நட்பு வந்துடும். பெண்ணுடைய நட்பு வந்து கண்டிப்பாக வரும். அதே சமயத்தில் என்ன, அதனால் பிரச்சனை வரும். அதே சமயத்தில் என்ன சொல்கிறான்னா வந்து லக்கணத்தில் புதன் இருந்தால் நம்மளை நாமளே ஏமாற்றிக்கொள்வோம். 2ஆம் இடத்தில் புதன் இருந்தால் நம்மளுடைய பண வருவாயில் வந்து நம்மளை யாரோ ஏமாற்றுவார்கள். 3ஆம் இடத்தில் வந்து புகழுக்கு உங்களுக்கு கிடைக்க. இன்னைக்கு காலையில் வந்து ஒரு பையன் வந்து என்ன சொல்கிறான்னா, ஒரு போஸ்ட்டுக்கு வந்து 3 பேரை செலெக்ஷன் பண்ணுறாங்க. அவனுக்கு வந்து என்ன சொல்கிறான்னா புதனுடைய தோஷம் இருக்கிறது. அப்போ என்ன சொல்கிறான்னா வந்து தகுதியே இல்லாத நபரை அந்த போஸ்ட்டில் கொண்டு போய் போட்டுறான். ஆனால் தகுதியான பிரில்லியண்ட்டான நபர் ஏமாற்றப்படுகிறார். அப்போ ஏமாற்றப்படுகிறார் அப்படின்னு சொல்லி வரும்போது என்ன நடக்கும்? காரணம் அந்த புதன். அவனுடைய படித்த படிப்புக்கு அவன் வந்து என்ன சொல்கிறான்னா, இப்போ 50,000 ரூபா சம்பளம் வாங்குகிறான். சரி, இந்த போஸ்ட்டுக்கு போயிருந்தால் எவ்வளோ தம்பி சம்பளம்? 75,000 ரூபா கிடைக்கும் சார், என்னை ஏமாற்றிட்டாங்க சார் அப்படின்னு. ஏன்னா நிர்வாகத்தை ஒன்றும் சொல்ல முடியாது. அப்போ தகுதியே இல்லாத நபர், எந்த எஃபிஷியன்சி இல்லாத நபர் நமக்கு இந்த மாதிரி புதன் சார்ந்த விஷயத்தில் வந்து என்ன சொல்கிறான்னா, புதன் இருக்கின்ற இடம் நம்மளை வந்து என்ன சொல்கிறான்னா, ஒன்றுமே இல்லாதவன் என்ன உயர்ந்த நிலைமையில் இருப்பான். அவனுக்கு அறிவே இருக்காது. ஆனால் அறிவுள்ள நாம் அவனை பார்த்து வந்து என்ன சொன்னான்னா வந்து நாம் ஏக்கப்பெருமூச்சு வருகின்ற அளவுக்கு வந்து இந்த புதன் செய்வான். இதுதான் அவனுடைய உண்மையான காரத்துவம். அதனால் வந்து என்ன செய்யுங்க, புதன் என்று சொன்னாலே ஏமாற்று கிரகம் என்பது இது சாஸ்திரம் சொல்லுகிறது. நம்ம வந்து அதை திரும்ப திரும்ப கோடிட்டு காட்டணுங்கிற அவசியம் கிடையாது. அவருடைய காரகத்துவம் அது. அதை வந்து அவருடைய காரகத்துவம் கிடையாது. அவர் ஏற்கனவே ஏமாற்றப்பட்டவர் தானே. புதன் வந்து ஏன் ஒரு அனாதை? யாருக்கு பிறந்தவர்? சந்திரனுக்கும் என்ன சொல்லணும்னா குருவோடைய மனைவி தாரைக்கும் பிறந்தவர். அப்போ பிறந்துட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, இவங்க 2 பேரும் என்ன தெருவில் விட்டுட்டு போயிட்டாங்க. தெருவில் விட்டுட்டு போனவர் வந்து அனாதையாக இருந்து அனாதையாக படித்து ஒரு பிரில்லியண்ட்டாக வந்தார். அப்போ அவருக்கு எப்பயுமே தாழ்வு மனப்பான்மை உண்டு. அப்போ 2வது ஒரு சின்ன விஷயத்தை இதில் சொல்லிடுறேன். உங்களுடைய 7ஆம் இடத்தில் புதன் இருந்தால் உங்களுடைய நண்பர்களை ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி, ஆணாக இருந்தால் ஆண் நண்பர்களை வீட்டுக்கு வர விடாதீங்க. பெண்ணாக இருந்தால் பெண் தோழிகளை உங்கள் வீட்டுக்கு வர விடாதீங்க. ஏன்னா நீங்கள் கல்யாணம் முடித்த பிறகு எல்லாருமே என்ன சொல்கிறாங்கன்னா வந்து உங்கள் வாழ்க்கையை பங்கு போட்டு போயிடுவாங்க. ஆண் நண்பர் வந்தால் மனைவிக்கு ஆபத்து, பெண் நண்பர் வந்தால் என்ன சொல்கிறான்னா வந்து கணவருக்கு ஆபத்து. இதுதான் 7ஆம் இடத்து புதன். யார் ஜாதத்தில் அப்படி இருந்தாலும் என்ன சொல்ல, இதை யாரும் வருத்தமெல்லாம் பற்றாதீங்க. ஏன்னா நீங்கள் உஷாராகிக்கிடுங்க. ஏன்னா அங்கே அதான் பிரச்சனையை சொல்லப்படுகிறது. அதனால் நீங்கள் என்ன சொல்கிறான்னா, யாரும் வந்து என்ன சொல்கிறான்னா வந்து வருத்தப்பட வேண்டாம். அப்போ புதன் என்று சொல்லக்கூடிய இந்த ஆதிபத்தியத்திற்குண்டான இதை வந்து நம்ம என்ன சொல்கிறான்னா, எப்படி வந்து டேக்கிள் பண்ணுறது? ஒருத்தருக்கு புதன் திசை ஓடினாலோ புதன் திசையால் நமக்கு வந்து என்ன சொன்னான்னா சில ஆபத்துகள் வந்து என்ன சொன்னான்னா, அந்த புதன் இருக்கின்ற இடம் வந்து நமக்கு ஒரு பாதிப்பை கொடுக்கிறது என்று சொன்னால், நீங்கள் வந்து என்ன சொல்கிறான்னா வந்து என்ன புதனுடைய மந்திரத்தை வந்து உங்களுக்கு புதன் வந்து பாதிக்கக்கூடிய அளவில் இருக்கிறதா? ஆமாம், நாம் ஏமாற்றப்படுகிறோம் என்று சொன்னால் நீங்கள் சொல்ல வேண்டிய மந்திரம் நல்ல மெதுவாக சொல்கிறேன். ஓம் சம் அம் சீம் புத தேவாய நமக. ஓம் சம் சான் வரும் இல்லையா? ஓம் சம் அம் சீம் புத தேவாய நம. இதை வந்து நீங்கள் வந்து என்ன சொன்னான்னா நித்தமும் வந்து என்ன சொல்கிறான்னா வந்து நீங்கள் சொல்லி வர புதனுடைய தாக்கத்திலிருந்து புதன் சார்ந்த விஷயத்தில் இருக்கிற பிரச்சனையிலிருந்து உங்களுக்கு தப்பிப்படுவதற்குண்டான வழியை சொல்லுவார். 2வது, நீங்கள் புதன் சார்ந்த விஷயத்தில் மாமிசம் சாப்பிடக்கூடாது. புதன் திசை ஓடினால் மாமிசம் சாப்பிடக்கூடாது. பெருமாள் கோயிலுக்கு வந்து என்ன சொல்கிறான்னா வந்து நீங்கள் புதன்கிழமை போய் வந்து என்ன சொல்கிறான்னா வந்து
துளசி மாலை வாங்கி போட்டு என்ன செய்யணும், துளசி மாலை வாங்கி போட்டு என்ன செய்யணும்னா வந்து என்ன ஒரு 100 கிராம் பச்சை கற்பூரம் வாங்கி வந்து என்ன சொல்கிறான்னா வந்து அங்கே கொடுத்துட்டு வாங்க. கண்டிப்பாக அந்த புதனால் ஏற்படக்கூடிய தோஷங்கள் வந்து கண்டிப்பாக குறையும். ஏன்னா புதனுடைய இலக்கு ஏமாற்றுதல் தான். ஏன்னா நான் இதில் அனுபவப்பட்டு சொல்கிறேன், என்ன காரணம், அது இருக்கின்ற இடத்துல அது செய்யும். அதை வந்து என்ன சொல்கிறேன்னா அந்த ஏமாற்றத்தை தெரிந்த பிறகு தான் நம்ம என்ன செய்ய முடியும், நாம் வந்து என்ன சொல்கிறான்னா அதில் வந்து என்ன சொல்கிறோம், ஓ இதுதானா, நம்ம இப்படி தான் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையை உருவாக்கும். அப்படி இருந்துமே அந்த காரகத்துவத்தை ஒரு 10% நம்ம அனுஷ்டாகணும். அதனால் புதன் இருக்கின்ற இடத்து ஏமாற்றப்படும். ஏமாறாமல் இருப்பதற்கு மாமிசம் சாப்பிடாமல் இருப்பது, நித்தமும் வந்து என்ன சொல்கிறான்னா வந்து ஒரு பக்கம் பேப்பரில் வந்து ஏதாவது மந்திரத்தை எழுது, புதனுடைய மந்திரத்தை எழுதுவது, புதனுடைய காரத்துவமாகிய வந்து என்ன சொல்கிறான்னா கொய்யாப்பழம் சாப்பிடுவது, கொய்யாப்பழம் தானம் பண்ணுவது, கொய்யா மரத்திற்கு தண்ணீர் ஊட்டுவது, புதனுடைய அதிதேவதை விஷ்ணு பகவானை வணங்குவது, இதெல்லாம் வந்து உங்களுக்கு என்ன முக்கியமான இடங்களில் சிக்கலை கொடுக்கக்கூடிய இடத்தில் இருந்தால், சிக்கலை கொடுக்கக்கூடிய இடம்னா என்ன சொன்னால் 6, 8, 12 பொருள் காரகம் 2, 4, 6, 8, 10, 12 உயிர் காரகம் 1, 3, 5, 7, 9, 11 இது எந்த இடத்துல இருந்தாலும் இவருடைய செயல் இதுதான். இதற்கு வந்து தானத்தை பண்ணுவது நமக்கு அதில் ரொம்ப வந்து ஒரு மைனஸ் வரக்கூடிய ஒரு சூழ்நிலை இருந்தால் நீங்கள் என்ன மாமிசம் சாப்பிடுவதை தவிர்த்து நீங்கள் வந்து திருப்பதி ஏழுமலையானை வழிபாடு பண்ணி பெருமாள் வழிபாடு பண்ணுவது இந்த தோஷத்திலிருந்து காப்பாற்றப்படுவீர்கள் என்று கூறி உங்களிடமிருந்து விளைவிடுவது சிப்பிப்பாறை ஜோதிடரசு ஆதி ராகவன் ஜெயபாலாஜி. சுகமே சொல்க, சுகமே சொல்க. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். வணக்கம், வணக்கம்.